ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இலங்கையில் இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னா, இலங்கையில் பெரிய பாலம் அப்படின்னு ஒரு பகுதி மன்னாரில் இருக்குது. அந்த மன்னாரில் இலங்கை சுற்றுலாத்துறையை சார்ந்த அந்த சுற்றுலாவில் என்னென்ன முக்கியமான இடங்கள் இருக்குங்கிறதுக்காக ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அந்த போர்டில் ராமர் பாலம் அப்படின்னு வச்சுருந்தாங்க. தெரியும், அண்மையில் ராமாயணா சர்க்கியூட் அப்படின்னு ஒரு டூரிஸ்ட் சர்க்கியூட்டை ஒன்று இலங்கை அரசு அங்கே அமைத்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் ராமர் பாலம் அப்படின்னு சொல்லி ராமர் பாலத்துக்குள்ளே இலங்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமர் பாலத்துக்காக போர்டெல்லாம் வச்சு இந்த செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த விஷயத்தில் இன்னும் இந்திய அரசு சரியாக இந்திய பகுதியில் முடிவெடுக்கலைங்கக்கூடியதையும் அந்த நேரத்தில் நம்ம ஸ்ரீ டிவியில் பார்த்தோம். இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், மன்னாருக்குள்ள ஆர்ச்சி பிஷப், அதாவது அவங்க பாஷையில் சொன்னது, தமிழில் நம்ம சொன்னோம்னா பேராயர், அவருக்கு பேர் என்ன அப்படின்னா கிறிஸ்து நாயகம் அப்படின்னு பேர். மன்னார் பிஷப் கிறிஸ்து நாயகம் இப்போ அந்த நாட்டு அரசுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கார். அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ராமர் பாலம் என்று நீங்கள் ஒரு போர்டு வச்சுருக்கீங்க, இதனால் பலருக்கு மனப்பிரச்சனை, மனசு அளவில் வருத்தம் ஏற்பட்டிருக்கு. நீங்கள் ஹிந்து மதத்துக்குள்ள ராமர் பாலம் என்பதை வைத்ததினால் மதக்கலவரம் ஏற்படும் சூழல் ஏற்பட்டு விட்டது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது எப்படின்னா, நம்ம ஊரில் மலைக்கு மேலே இந்துக்கள் தீபம் ஏற்றினால் மதக்கலவரம் ஏற்படும், அதனால மதத்துக்கு இடையில் சண்டை ஏற்பட்டு விடும் அப்படின்னு சொல்லி அது கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் என்ன வாதம் வைப்பார்களோ இதே வாதத்தை இன்னைக்கு மன்னார் ஆர்ச் பிஷப் இலங்கை அரசுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். ராமர் பாலம் அங்கே இருக்கக்கூடியது நீங்கள் மாற்ற வேண்டும், அந்த பேரே அங்கே இருக்கக்கூடாது. ஏன் இந்த மாதிரி அவங்க கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ராமர் பாலங்கக்கூடியதை கிறிஸ்தவர்கள் ஆடம்ஸ் பிரிட்ஜ், ஆதாமின் பாலம் அப்படிங்கக்கூடிய பேரில் சொல்லி வருகிறார்கள். இது அந்த காலத்தில் உள்ள ஒரு மதமாற்ற யுக்தியின் ஒரு அங்கமாக பார்க்கப்பட வேண்டும். ஏன்னா இப்போ நமக்கு சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம். இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறை இருக்குது. இந்த விவேகானந்தர் பாறையை இவங்க என்ன பண்ணானுங்க, அந்த காலத்தில் அங்கே அம்பாள் தபஸ் இருந்த அம்பாள் பாதம் ஒன்று அங்கே இருக்குது. அந்த விவேகானந்தர் பாறையில் இன்றைக்கி நம்ம போய் தரிசனம் பண்ணலாம். அப்போ அந்த மலையில் என்ன பண்ணான்னா ஒரு கிராஸை கொண்டு வச்சு அந்த பாறைக்கு சேவியர் பாறைன்னு பேர் வச்சான். இதை மீறி இந்துக்கள் போராடி தான் இன்றைக்கி அந்த விவேகானந்தர் மண்டபம் என்பது இன்றைக்கி அந்த பாறையில் ஏக்கநாத்ஜி அவர்களுக்குள்ள, திரு ஏக்கநாத் ரானடே அவர்களுக்குள்ள முயற்சியாலும் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட ஹிந்து அமைப்புகளின் பணியாலும் இன்றைக்கி நமக்கு அங்கே ஒரு விவேகானந்தருக்குள்ள நினைவு மண்டபம் இன்றைக்கி அந்த இடத்தில் இருக்குது. இப்போ அன்னைக்கு எப்படி இதே மாதிரி பண்ணாலும் இன்றைக்கி இந்த வேலையை இப்போ இங்கே ஆரம்பிச்சிருக்கேன் ஆடம்ஸ் பிரிட்ஜ். அதனால் ராமர் பாலம்ங்கக்கூடிய போர்டை எடுக்கணும்னு. இதுக்கு முன்னாடி நம்ம வேறு 2 விஷயத்தை நம்ம நல்லா யோசனை பண்ணோம். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ஒரு பாலம் கட்ட வேண்டும் என்று இந்திய அரசு அதை நாங்கள் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிச்சு. இதனால் தமிழ் பகுதிகளுக்கு பெரிய லாபம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் வந்தது. அப்பொழுது இலங்கை அரசு அதை ஒத்துக்கொண்டது. எப்போ அதை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ரணில் விக்ரமசிங்கே அங்கே பிரதமராக இருக்க நேரத்தில் அதை ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த நேரத்திலும் அதை செய்யக்கூடாது என்று அதற்கு எதிராக நின்றவர்கள் இதே மன்னார் பேராயரும் கொழும்பு பேராயர், யாழ்ப்பாணம் பேராயர், இந்த 3 பேராயர்களும், அதாவது இந்த ஆர்ச் பிஷப்பும் இந்த மாதிரி பாலம் வரக்கூடாது என்று தமிழர் பகுதியின் வளர்ச்சியை தடுத்தார்கள். அப்போது 2 விஷயம் பார்க்கணும். இது மத ரீதியான எதிர்ப்பு மட்டுமல்ல, தமிழர்களுக்குள்ள ஐடென்டிட்டியை தமிழர்களிடமிருந்து ஒழிக்க வேண்டும், அதை கிறிஸ்தவ பகுதி ஆக்க வேண்டும். அப்படி ஆக்கணும் அப்படின்னு சொன்னா சண்டையும் பஞ்சமும் இலங்கையில் நீடித்தால்தான் அவர்களுக்கு அதை கிறிஸ்தவமயமாக்க முடியும். இந்த பணியை தொடர்ந்து இவர்கள் செய்து வருகிறார்கள். நான் ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து சொல்லி வருகிறேன். இலங்கையில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் என்பது ரொம்ப ப்ரோஆக்டிவாக செயல்படுவதில்லை. இந்த விஷயத்திலும் இவர்கள் அப்படி செயல்படாமல் இருந்தால் நாளைக்கு இந்த அடையாளம் அழிக்கப்படும். இதை உணர்ந்து இந்திய தூதரகம் அங்கே செயல்பட வேண்டும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம நாட்டுக்குள்ள உள்ளவங்களுக்கு இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கும் தொப்புள் கூடிய உறவு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நாட்டில் இருக்கிறவனுவ இப்போ நம்ம நாட்டை சார்ந்த தமிழ் அடையாளமான ராமர் பாலத்தை மாற்ற வேண்டும்னு சொல்லி வெளிநாட்டிலிருந்து ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கானே, இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு
நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தொப்புள்குடி அரசியல் பேசக்கூடிய தமிழ் அமைப்புகள் தயாராக இருக்கிறார்களா இங்கக்கூடிய ஒரு கேள்வியும் இப்போ நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கிறது. அதனால் இன்னைக்கு ஒரு ஹிந்து அடையாளத்தை தமிழர் பகுதியிலிருந்து அழிக்கக்கூடிய ஒரு சதி செயலை மன்னார் பேராயர் இன்னைக்கு செய்திருக்கிறார். இதற்கு கடுமையான எதிர்ப்பை இலங்கையில் இருக்கக்கூடிய ஹிந்து அமைப்புகளுடன் அங்கே இருக்கக்கூடிய இந்திய தூதரகமும் பாரதத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சகமும் தமிழக அரசும் இதற்கு அழுத்தம் கொடுத்து தமிழர்களின் ஹிந்து அடையாளத்தை, அதாவது தமிழ் அடையாளத்தை காப்பதற்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.